Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பாவக்காய் ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் வந்து வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ரொம்ப சூப்பரான சைடு டிஷ்ங்க இது. ரைஸ் ஐட்டம்ல ஒயிட் ரைஸ் ஆகட்டும் இல்ல வெரைட்டி ரைஸ் ஆகட்டும் எதுக்கு வேணாலும் நீங்க சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வறுவல். சோ இந்த ஈஸியான வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கீங்க. இப்போ இதல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து இந்த pan ல சேர்த்தறலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நான் ஒரு பாவக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத இந்த வெங்காயத்து கூட சேர்த்தறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலயும் அதுக்கு அப்புறம் அந்த உப்பு எல்லாமே சேர்த்து இந்த பாவக்காய் பாத்தீங்கன்னா நல்லா mix ஆகி வரட்டும். நல்லா ஓரளவுக்கு வேகட்டும். பாவக்காய் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பின்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி mix பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா தண்ணி சேர்ப்போம். தண்ணி சேர்த்து தான் வேக வைப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த பச்சை வாசனை போய் பாவக்காய் வந்து வெந்து வரதுக்கு அதுவே கரெக்ட்டா இருக்குங்க. தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். சோ இப்போ வந்து நான் இதல எண்ணெய் தான் சேர்க்கறேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கறேன். நம்ம mix பண்ணி விட்டு இப்போ இத மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா வறுவல் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான். கடைசியா இதுல 1 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே mix பண்ணி எடுக்கணும் இந்த கடலை மாவை. கடலை மாவு கட்டிப்படாம பாத்துக்கோங்க. சேர்த்த உடனே நல்லா mix பண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. இப்படி நீங்க பண்றனால பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து லைட்டா ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க நம்மளோட வறுவல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான பாவக்காய் வறுவல் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சுங்க. லைட்டா அந்த மொறுமொறுப்போட பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். Thank you for watching friends.